வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மொபைல் ஓஎஸில் இருக்கிற iOS அண்ட் ஆண்ட்ராய்டு ஓஎஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மொபைல் ஓஎஸ் அப்படின்னா என்னதுன்னா, இது வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம், முக்கியமாக மொபைல் டிவைசஸ்க்காக ரெடி பண்ணது. மொபைல் டிவைசஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்மார்ட் ஃபோன், PDA பர்சனல் டிஜிட்டல் அசிஸ்டண்ட், டேப்லெட், அப்புறம் அதர் எம்பெடட் மொபைல் ஓஎஸ் எல்லாமே இந்த மொபைல் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் இருக்குது. ஸோ அப்படி என்னென்னலாம் பாப்புலர் மொபைல் ஓஎஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா ஆண்ட்ராய்டு ஓஎஸ், சிம்பயான் ஓஎஸ், iOS, பிளாக்பெரி ஓஎஸ், விண்டோஸ், மொபைலில் கூட விண்டோஸ் இருக்குது. ஸோ இப்போதைக்கு கரண்ட்டில் இருக்கிறது ஆண்ட்ராய்டும் iOS தான் பெஸ்ட். ஃபர்ஸ்ட், மொபைல் ஓஎஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஐடென்டிஃபையிங் அண்ட் டிஃபைனிங் மொபைல் டிவைஸ் ஃபீச்சர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஒரு மொபைல் டிவைஸஸ்க்கு என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கணும், அப்புறம் அது என்னெல்லாம் ஃபங்க்ஷன் பண்ணும், இது எல்லாமே மெயின்டைன் பண்ணுறது யார்? இந்த மொபைல் ஓஎஸ் தான். இதுதான் ரெஸ்பான்சிபிள். ஏ மொபைல் ஓஎஸ் சிமிலர் டு ஸ்டாண்டர்ட் ஓஎஸ் லைக் விண்டோஸ், லினக்ஸ், மேக், இந்த ஓஎஸ் மாதிரியே தான் மொபைல் ஓஎஸும். பட் இஸ் ரிலேட்டிவ்லி சிம்பிள் அண்ட் லைட் அண்ட் ப்ரைமர்லி மேனேஜஸ் த வயர்லெஸ் வேரியேஷன்ஸ் ஆஃப் லோக்கல் அண்ட் ப்ராட்பேண்ட் கனெக்ஷன்ஸ். ஆனால் இந்த கம்பேரிட்டிவ்லி இந்த 3 ஓஎஸை விட இது ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், லைட்டாகவும் இருக்கும். ஸோ ஒயர்லெஸில் பெஸ்ட்டாக இருக்கும் கனெக்ஷன்ஸில். இப்போது இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது iOSனுடைய ஆர்கிடெக்சர். ஸோ இந்த iOS ஆர்கிடெக்சர் எடுத்துட்டோம்னா இது 2 பார்ட்டாக பிரிக்கலாம். டாப்பு, பாட்டமில் இருக்கிறது ஹார்ட்வேர், ஐஃபோன் ஹார்ட்வேர். டாப்பில் இருக்கிறது வந்து சாஃப்ட்வேர் லேயர்ஸ், கொக்கோவா டச், மீடியா சர்வீசஸ், கோர் சர்வீசஸ், கோர் ஓஎஸ். ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக பார்க்கலாம். iOS consists of a number of different software layers. இது எல்லாமே சாஃப்ட்வேர் லேயர்ஸ், each of which provide programming framework. இது ஒவ்வொன்றுத்துலையும் ப்ரோக்ராமிங் டெக்னிக்ஸ், ப்ரோக்ராமிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே இதில் தான் இருக்கும். that run on the top of the underlying hardware. இந்த ஹார்ட்வேரில் தான் இந்த சாஃப்ட்வேர்லாம் ஒர்க் ஆகும், ரன் ஆகும். an app can directly call down any of the layers. ஸோ அதில் இருக்க எந்த லேயர்ஸில் வேணால் கால் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ டாஸ்க்கை முடிக்கிறதுக்கு. ஸோ அதில் ஃபஸ்ட் லேயர் பார்க்க போகிறது கோர் ஓஎஸ் லேயர். இது கோர் ஓஎஸில் வந்து ஒரு லோ லெவல் சர்வீஸ் உள்ள லேயர், ஓகேங்களா? இதான் பேஸ். இதில் என்னெல்லாம் இருக்கணும்னா எக்ஸ்டர்னல் அசசரிஸ், அக்சலரேட், செக்யூரிட்டி, லோக்கல் ஆத்தரைசேஷன், கோர் ப்ளூடூத், இது எல்லாமே இந்த லேயரில் தான் இருக்குது. ஸோ எக்ஸ்டர்னல் அசசரிஸ் என்னது? வேறு ஏதாவது டிவைஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு இது உதவும். அப்புறம் ஸ்பீடாக வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு மேக் ப்ராப்ளம்ஸோ இமேஜஸோ. செக்யூரிட்டி, என்கிரிப்ஷன் அல்காரிதம், அப்புறம் டேட்டாவை செக்யூர் பண்ணுறதுக்கு எல்லாமே இந்த லேயரில் தான். அப்புறம் லோக்கல் ஆத்தரைசேஷன், ஸோ ஓகேங்களா, ஆத்தென்டிகேஷன் செக் பண்ணுறது, இது தானா இவங்க தானான்னு செக் பண்ணுறது. கோர் ப்ளூடூத், ஸோ ப்ளூடூத் கனெக்ஷன்ஸ் எல்லாமே, அதாவது டிவைசஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணுறது எல்லாமே இந்த கோர் ஓஎஸ் லேயரில் தான். ஸோ அதனால் நம்மளுக்கு 64 பிட்டும் இதில் சப்போர்ட் பண்ணும், ஸோ ஃபாஸ்டராக இருக்கிறதுக்காக. கோர் சர்வீஸ் லேயர், இதுதான் வந்து 2வது லோயஸ்ட் லேயர். இது மெயினாக எதை ஃபோக்கஸ் பண்ணோன்னா சிஸ்டம் சர்வீசஸ் அண்ட் டேட்டா ஹேண்ட்லிங், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் அட்ரஸ் புக், ஸோ யூஸருடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் தான் இருக்கும். க்ளவுடு கிட், நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிற டேட்டா அது எல்லாமே சிங்க் ஆகிட்டுருக்கும் ஆப் கூடவும் ஐக்ளவுடு கூடவும். கோர் டேட்டா, அதாவது மொபைலில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே இதில் தான் இருக்கும். மேனேஜிங் ஆப் டேட்டா மாடல்ஸ். கோர் ஃபவுண்டேஷன், இது என்ன பண்ணோன்னா பேசிக் டேட்டா மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ், நம்ம யூஸ் பண்ணுற அந்த மொபைலில் இருக்கிற டேட்டாவை மேனேஜ் பண்ணுறதுக்கான டிஃப்ரெண்ட் சர்வீசஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது, அதன்படி யூஸ் பண்ணுறதுக்காக இந்த லேயரில் தான் எல்லாமே ஒர்க் ஆகும். கோர் லொக்கேஷன், அதாவது டேட்டாஸ் எல்லாம் எங்கே ஹெட் ஆகிருக்கணும், எங்கே லொக்கேட் ஆகிருக்கணும். கோர் மோஷன், இப்போது சென்சார்லாம் மோஷன் சென்சார்லாம் இருக்குல்லையே, அதை சென்ஸ் பண்ணுறதுக்கு, அதை அக்சஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே இந்த லேயர் தான். ஃபவுண்டேஷன், எசென்ஷியல் ஆப்ஜெக்டிவ் சி கிளாஸஸ் அண்ட் யூட்டிலிட்டிஸ், அதாவது இந்த ஹெட்டர் ஃபைல்ஸ்லாம் இருக்குல்லையே அதெல்லாம் பயன்படுத்துகிறதும் இந்த லேயர் தான். ஹெல்த் கிட், யூசர்னுடைய ஹெல்த் டேட்டா எல்லாமே இதில் தான் இருக்கும். ஹோம் கிட், கண்ட்ரோல் ஸ்மார்ட் ஹோம் டிவைசஸ், நம்ம ஸ்மார்ட் ஹோமில் ஏதாவது கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா அந்த இன்ஃபர்மேஷன் டேட்டாஸ் எல்லாம் அக்சஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே ஹோம் கிட் இதில் தான் ஒர்க் ஆகும். சோஷியல், ஏதாவது சோஷியல் மீடியா அக்கௌண்ட் எல்லாமே அக்சஸ் பண்ணுறது எல்லாமே இந்த லேயர் தான். ஸ்டோர் கிட், ஸோ இன் ஆப் பர்ச்சேசஸ் இல்லை ஆன்லைன் பர்ச்சேசஸ், இது எல்லாமே இந்த லேயரில் தான் இது எல்லாமே ஒர்க் ஆகும், ஓகேங்களா? ஸோ இதுவும் ஒரு லோவஸ்ட் லேயர் தான். நெக்ஸ்ட் iOS மீடியா லேயர். ஸோ இந்த லேயரில் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்மளுக்கு என்னெல்லாம் கொடுக்கும்னா
ஆடியோ வீடியோ அனிமேஷன் கிராஃபிக்ஸ் இதை பற்றின ஃப்ரேம் ஒர்க்ஸ் எல்லாமே இதில் தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது கிராஃபிக்ஸ். யூசர் இன்டர்ஃபேஸ் கிட் கிராஃபிக்ஸ், அதாவது ஈஸியாக அந்த இமேஜஸை டிசைன் பண்ணுறதுக்கு அனிமேஷன்ஸ்லாம் அழகாக பார்க்குறதுக்கான ஏரியா இதுதான். கோர் கிராஃபிக்ஸ் 2D வெக்டார் அண்ட் இமேஜ் ரெண்டர் ஆகுது இல்லையா, அது எல்லாமே இதில் தான் சப்போர்ட் ஆகும். கோர் அனிமேஷன் என்ஹான்சஸ் ஆப் அனிமேஷன்ஸ், சில ஆப்ஸ்லாம் இன்பில்டாகவே அனிமேஷன்ஸில் கொஞ்சம் பண்ணியிருப்பாங்க, அது எல்லாமே ஈஸியாக ரன் ஆகிறதுக்கு இந்த லேயர் தான். மீடியா பிளேயர் மியூசிக் ப்ளே பண்ணுறதுக்கு, ஐடியூன்ஸ் எல்லாமே அக்சஸ் பண்ணுறதுக்கு, ஸோ இந்த லேயர் தான். நெக்ஸ்ட் ஏவி கிட், ஆடியோ வீடியோ ப்ளேபேக் பண்ணுறது ரெக்கார்ட் பண்ணுறது எல்லாமே இந்த கிட்டில் தான் பயன்படுத்துவோம். ஓப்பன் ஏஎல் இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் ஃபார் ஆடியோ சப்போர்ட், ஓகேங்களா. ஸோ எல்லா ஆடியோ ஃபைல்ஸும் சப்போர்ட் ஆகிற மாதிரி இருக்கிற ஒரு லேயர் இது, அதுக்குள்ளே இருக்கிற ஒரு ஸ்டாண்டர்ட், ஓகேங்களா. கோர் இமேஜ், ஸோ எல்லா இமேஜ் அட்வான்ஸ்டு இமேஜ் எல்லாம் ப்ராசஸ் பண்ணுறதுக்கானது. ஜிஎல் கிட் 2D 3D ரெண்டரிங் வித் ஹார்ட்வேர் அக்சலரேஷன், ஸோ ரெண்டர் ஆகிறதுக்கு, ஓகே, 2D மாடல்ஸ் 3D மாடல்ஸ் எல்லாம். ஏவி ஃபவுண்டேஷன் அட்வான்ஸ்டு மீடியா ப்ளேபேக் அண்டு கேப்சர், ஹை லெவல் குவாலிட்டி வீடியோஸ் எல்லாமே கேப்சர் பண்ணுறதுக்கு, அதை ரெண்டர் பண்ணுறதுக்கு. கோர் மீடியா லோ லெவல் மீடியா டேட்டா அண்ட் இன்டர்ஃபேஸஸ்லாம் வந்துச்சுன்னா அது எப்படி வந்து கம்யூனிகேஷனுக்கு ஏற்படுத்துறது, இது எல்லாமே இந்த லேயரில் தான் நம்ம யூஸ் பண்ணணும். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லேயர் த கோக்வா டச் லேயர், ஸோ ஒரு ஐஓஎஸ்க்கு முக்கியமான லேயர் இது தான். The Cocoa Touch layer is the top layer of the iOS architecture and provide the UI and app interaction framework. ஸோ இது எல்லாமே Objective-C தான் ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்க. ஸோ மேக் ஓஎஸ்எஸ் கோக்வா ஏபிஐலேருந்து தான் இது எல்லாமே வந்தது, ஓகேங்களா, அதாவது ஐஃபோன் ஹார்ட்வேர். ஸோ இதில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா ஈவெண்ட் கிட்டு, கேம் கிட்டு, மேப் கிட்டு, புஷ் கிட். ஈவெண்ட் கிட்டில் கேலண்டரை மேனேஜ் பண்ணுறது, கேம் கிட்டில் கேம் சென்டர் மல்டிப்ளேயர் ஃபீச்சர்ஸ் இது எல்லாமே ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே இந்த கிட்டில் தான். மேப் கிட் இன்ட்ராக்டிவ் மேப் இருக்குல்ல, ஜூம் பண்ணி பார்க்குறோம், ரொட்டேட் பண்ணி பார்க்குறோம், அது எல்லாமே. புஷ் கிட் நோட்டிஃபிகேஷன்ஸ் புஷ் பண்ணுறது ஹேண்டில் பண்ணுறது, இது எல்லாமே இந்த கோக்வா லேயரில் தான். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஆண்ட்ராய்டு ஓஎஸ். ஆண்ட்ராய்டு ஆர்கிடெக்சர், அதாவது ஆண்ட்ராய்டு சாஃப்ட்வேர் ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க இதை. இதில் மொத்தம் 5 லேயர் இருக்குது, இது எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் ஆண்ட்ராய்டு மொபைல் டிவைசஸ்லாம் ரன் ஆகும். ஸோ ஆண்ட்ராய்டு ஆர்கிடெக்சரில் 5 லேயர்ஸ் இருக்குது. அப்ளிகேஷன் ஃப்ரேம்வொர்க், ஆண்ட்ராய்டு ரன் டைம், பிளாட்ஃபார்ம் லைப்ரரிஸ் அண்டு லினக்ஸ் கர்னல். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அப்ளிகேஷன்ஸ். இதுதான் டாப் லேயர். நம்ம மொபைல் ஆப்பில் இருக்கிற கான்டாக்டு, எஸ்எம்எஸ், கேமரா இது எல்லாமே அந்த லேயரில் தான் இருக்கும் அப்ளிகேஷன்ஸ். அப்ளிகேஷன் ஃப்ரேம்வொர்க் இது எல்லாமே ஒரு க்ரியேட் பண்ணுறதுக்கான ஏரியா இது. ஆஃபர்ஸ் அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் ஃபார் டெவலப்பர்ஸ் டு பில்ட் ஆப்ஸ். ஸோ ஆப் பில்ட் பண்ணுறது, மேனேஜ் பண்ணுறது, லொக்கேஷன் மேனேஜ் பண்ணுறது எல்லாமே இந்த ஏரியா தான். ஆண்ட்ராய்டு ரன் டைம், ஓகேங்களா. ஸோ ஆண்ட்ராய்டு ஆப்ஸ் எல்லாம் ஆகணும், ஒரு லைப்ரரி பயன்படுத்தி அது ஆகணும் ரன் ஆகணும். ஸோ இன்க்ளூட் டால்விக் வர்ச்சுவல் மிஷின் ஆர் ஏஆர்டின்னு சொல்லுவாங்க அண்ட் கோர் லைப்ரரிஸ் டு ரன் ஆண்ட்ராய்டு ஆப். ஸோ இதெல்லாம் பயன்படுத்தி தான் நம்ம யூஸ் பண்ணுற ஆப் எல்லாமே ரன் ஆகும். பிளாட்ஃபார்ம் லைப்ரரிஸ் C++ லைப்ரரி பயன்படுத்துவோம், டேட்டாபேஸ்க்கு SQLite, வெப்கிட்டு. ஸோ இது எல்லாமே நம்ம பயன்படுத்துறது எல்லாமே இந்த பிளாட்ஃபார்மில் தான். லினக்ஸ் கர்னல் பேஸ் லேயர் ஹேண்ட்லிங் ஹார்ட்வேர் கம்யூனிகேஷன். இது வந்து பேஸ் லேயரு என்ன பண்ணோம்னா ஹார்ட்வேரை கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு தான் இந்த கர்னல் பயன்படுத்துகிறோம், லினக்ஸ் கர்னல். ஸோ நிறைய சாஃப்ட்வேர் லேயர்ஸ் இருக்கும், அந்த ஹார்ட்வேர் லேயரும் சாஃப்ட்வேர் லேயரும் கனெக்ஷன் கம்யூனிகேஷன் ஏற்படுறதுக்கு இந்த லினக்ஸ் கர்னல் தான் பயன்படுத்துவோம். டிரைவர்ஸ், மெமரி, பவர் மேனேஜ்மெண்ட் இது எல்லாமே இந்த ஏரியா தான். பவர் மேனேஜ்மெண்ட் ஒரு லினக்ஸ் கர்னலில் தான் இந்த பவர் மேனேஜ்மெண்ட்லாம் இருக்கும், மெமரி எல்லாமே, ஓகேங்களா. இது பிரெயின் மாதிரி ஆண்ட்ராய்டு ஓஎஸில். இட் இஸ் பில்ட் ஆன் த லினக்ஸ் கர்னல் அண்ட் யூஸஸ் C++ லைப்ரரி வித் ஓப்பன் சோர்ஸ் சப்போர்ட். ஸோ எவ்வளோ வேணால் நம்ம இதில் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே ஃப்ரீ தான், ஓகேங்களா. இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஃபஸ்ட் மொபைல் ஓஎஸ்னால் என்ன, பாப்புலர் மொபைல் ஓஎஸ் என்னலாம் இருக்குது, மொபைல் ஓஎஸ்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, ஐஓஎஸில் எத்தனை லேயர்ஸ் இருக்குது, அதோடைய ஆர்கிடெக்சர். நெக்ஸ்ட்டு கோர் ஓஎஸ் லேயர்னால் என்ன, அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது, கோர் சர்வீஸ் லேயரில் என்னெல்லாம் இருக்குது,
நெக்ஸ்ட் iOS மீடியா லேயரில் என்னெல்லாம் இருக்குது, என்னென்ன கிட்டெல்லாம் பயன்படுத்துகிறோம். நெக்ஸ்ட்டு கொக்வால் டச் லேயரில் என்னெல்லாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆண்ட்ராய்டு ஓஎஸ் அதோடைய ஆர்கிடெக்சர், அதில் இருக்கிற ஒவ்வொரு லேயர்ஸ்னுடைய எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காம்போனண்ட் இஸ் லினக்ஸ் கர்னல். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.